எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி இந்த புனிதமான குருவாரமாகிய வேளக்கிழமை அன்று நம் மனக்குறைகள் தீர வேண்டும் என்று ஆவலுடன் அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியினுடைய சன்னிதானத்திலே கோடி குவிந்திருக்கின்ற நல்ல குணம் கொன்ற எல்லா பக்தர்களுக்கும் நமது அருள்நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக லோகமெங்கும் உலகமெங்கும் பார்த்து மகிழ்ந்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டு இருக்கிற எல்லா இனிய உலகவாழ் பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் குறையில்லாமல் வாழ்ந்தவன் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை. மனிதன் என்றாலே பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி அடைகின்ற ஆற்றலை பெற்று பக்குவம் அடைகின்றவன் தான் தூய மனிதனாகிறான். இன்பத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு போகிறவனுக்கு இருமாப்பும் ஆணவமும் இருக்கும். துன்பத்தை அடைகின்ற ஒருவனுக்கு தூய பண்பும் நிறைந்த அனுபவமும் கிடைக்கும். இதெல்லாம் மனித இயலுடைய தத்துவங்களாகும். அதற்காக துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று யாரும் விரும்பவும் முடியாது. இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அது இந்த உலகத்தில் நடக்கப் போவதும் இல்லை. இரண்டரை கலந்தது தான் இந்த உலகம், சக்கரம் ஒன்றது தான். ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு ஊக்கத்திலும் தான் அனுபவிக்கக்கூடிய தன் மனதின் நிலையை அறிந்து அந்த மனதை அனுபவப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று பக்குவமடைந்து கொள்பவன் நிறைந்த ஞானத்தை பெறுவதற்கு தயாராகிறான் என்பதுதான் உண்மை. பாண்டவர்கள் வனவாசம் சென்றதும் ஸ்ரீராமர் வனவாசம் சென்றதும் வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் சந்தித்த ஒவ்வொரு வேதனைகள், ஒவ்வொரு துயர அலைகள், எதிரிகளால் பட்ட துன்பங்கள், தர்மத்தோடு நடக்கிற நமக்கே ஒரு எதிரி இருக்கிறானே என்று நினைத்து வேதனைப்பட்ட நிலைமைகள், இவைகள் எல்லாமே நமக்கு அனுபவப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் போன்றவைகளை நாம் இந்த புனித நூலாக இந்த உலகத்திலே போற்றி புகழ்ந்து கொண்டு அந்த புத்தகத்தை கூட அது இறைவன் என்று நினைத்து நாம் தொட்டு கும்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை நாம் வைத்திருக்கிறோம். இது அந்த அந்த சரித்திரங்கள், புராண இதிகாசங்களிலே அவதார புருஷர்கள் வாழ்ந்து கொண்ட நல்லொழுக்கம், நல்ல விஷயங்கள், நல்ல பாடங்களை நமக்கு கொடுத்தது என்று உணர்ந்ததும் அவர்களை தெய்வம் என்று நினைத்து நாம் போற்றி கொண்டதனுடைய விளைவுகள் தான் அந்த நூல்களை கூட நாம் வணங்குவதற்கு காரணம். அது ஒரு வகையான மனிதவியல் தான். அது மனித இயல் அப்படி என்று நாம் சொன்னோம்னா மன இயலும் அதிலே கலந்திருக்கிறது என்பது தான் அதற்கு ஒரு நுட்பமான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு பொழுதும் நமக்கு பிடித்தவருடைய ஒரு பொருள் கீழே ரோட்டில் கிடந்தாலும் அது அவருடைய பொருளே இல்லாமல் அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்து கூட அது சாலையில் கிடந்தாலும் அந்த பொருளை எடுத்து பார்த்த உடனே இன்னார் இதே மாதிரி ஒரு பொருள் வைத்திருப்பாரே என்ற ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் தோன்றும். அந்த தோன்றுவதற்கு பெயர் தான் மனித இயல், மன இயல். அந்த மனது அப்போ அந்த பொருளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒருவனுடைய நினைவு அதில் பதிவாகி இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய மனப்பக்குவம் நமக்கு அதில் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தெளிந்து தான் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஆணித்தனமாக சிந்தித்து அற்புதமாக நினைத்து இந்த உலகத்தில் நிறைந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஸ்ரீராமர் சீதையை தேடி வனத்திலே அலைகின்ற பொழுது ஆஞ்சநேயனை காணுகிறார். சுக்கிரீவன் இருக்க இடத்துக்கு செல்லுகிறார். தன்னுடைய வரலாற்றை கூறுகிறார். சீதை தன்னை பிரிந்ததும் காணாமல் தவித்ததும் கால்நடையாக நடந்து கண்ணீர் விட்டதும் 3 வேளை உணவுகளையும் முகமலர்ச்சியோடு உண்டு செழித்த சக்கரவர்த்தியாகிய ஸ்ரீராமர் காய்களையும் கனிகளையும் கூட மனசார உண்ண முடியாமல் கண்ணீர் உடித்த காட்சியும்
மனதை கூட சுமக்கிறதுக்கு பலமில்லாமல் உடல் தளர்ந்து போன நிலைகளும், உடலை சுமக்க மனதிலே பலமில்லாமல் மனம் வேதனைப்பட்டதும், இவைகளெல்லாம் ராமாயணத்திலே எடுத்து காட்டுகிற ஒவ்வொரு சான்றுகளாகும். அப்படி சுக்ரீவன் சந்திக்கும் பொழுது சுக்ரீவன் உடனே அங்கிருந்து தேக்கு இலையில் அருமையான கனிகளையும் ஒரு குவளையில் தண்ணீரையும் கொண்டு வந்து ஸ்ரீராமர்கிட்ட கொடுத்தார். அந்த இடத்தில்தான் மனோ தத்துவம் வேலை செய்தது. உடனே ஸ்ரீராமர் கேட்டார், சுக்ரீவா, நீயும் என்னை போல் மனைவியை இழந்து இருக்கிறாயான்னு கேட்டார். எப்படி இதை அறிந்தான் என்று கேட்டால், ஒரு வீட்டுக்கு சென்றவுடனே வீட்டில் இருக்கக்கூடிய குலமாதாகிய மனைவி வந்தவர்களை உபசரித்து ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு கொடுப்பாள். இன்று வரை நம்முடைய நாட்டிலே அது ஒரு பண்பாடாக இருக்கிறது இல்லையா? இது ஆதியிலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அப்படி ஒரு பெண்மகள் வந்து தராமல் வீட்டிலே ஆண்மகன் வந்து தருகிறானே என்றால் அங்கே ஒரு பெண் இல்லை என்பதை புரிந்து கொண்டான் ஸ்ரீராமன். நமது மனைவி சீதாதேவி நம்மளை விட்டு பிரிந்து விட்டாள், நாம் தேடுகிறோம், அதுபோல் சுக்ரீவனும் தன் மனைவியை இழந்து இருக்கிறான் போல் தெரிகிறது என்று உணர்ந்து அந்த கேள்வியை கேட்டார். உன் மனைவி எங்கே? என்னை போல் நீயும் அந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். அப்படி சுக்ரீவன் தல்லை குறிந்து கண்ணீர் விட்டு செறிந்தான். இப்படி ஒவ்வொரு செயலை வைத்தும் ஒரு மனிதனுடைய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ளுகின்ற நிலைக்கு பெயர்தான் மனோதத்துவம். சுக்ரீவனுடைய சூழ்நிலையாக்கிய அந்த நிலையில் கனிகளையும் குவளை தண்ணீரையும் கொண்டு வந்தவுடன் அவனுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை தன் மனதால் உணர்ந்து கொண்ட நிலைக்கு பெயர் மனோதத்துவம். இந்த மனதை புரிந்து கொண்டவர் ஸ்ரீராமர். இப்படி பிறருடைய மனதை புரிந்து பிறர் மனதை அறிந்து ஒரு செயலை செய்தால் பிரத்தியாருடைய உள்ளம் வருத்தப்படும், பிறருடைய எண்ணம் வேதனைப்படும் என்றதை அறிந்து அந்த தவறுகளை செய்யாமல் தன் நிலையை தர்மத்தோடும் தன் நிலையை மிக பக்குவத்தோடும் தன் நிலையை பிரத்தியாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் சுமை இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான மனநிலைகளையும் பெற்று வாழக்கூடிய ஒரு மனிதன்தான் உயர்ந்தவனாவான். அவன்தான் உயர்ந்த மனிதன். அந்த உயர்ந்த மனிதனாய் ஆக்குவது தான் நமது கோவிலினுடைய இலக்கணம். நம்ம கோயிலின் இலக்கணம் அருள்வாக்கு சொல்வது மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொரு பொழுதும் நடத்துகிற சொற்பொழிவில் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், சீராக வேண்டும் என்பதற்காக நாம் உருவாக்கிக்கிடக்கூடிய ஒரு முறை. ஆகையினால் நம்முடைய திருக்கோயிலில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு சொற்பெருக்குகளும் மனிதனை பக்குவப்படுத்துகிறது, மனிதனை வாழ வைக்கிறது, மனிதனை மனிதனாக ஆக்குகிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையின் அடிப்படையில் தான் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று நாம் சொல்லிய ஒரு தத்துவத்தை இன்று வரை கடைபிடித்திருக்கிறோம். கற்கோயில் பொற்கோயில் எல்லாம் இந்த உலகத்தில் உயர்ந்த கோயில் அல்ல, வஞ்சமில்லாத மனசே ஆண்டவனுக்கு உயர்ந்த கோயில் என்பதற்காக தான் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று ஒரு தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். சித்தர்களின் புனித வழியும் அதுவே ஆகும். ஆகையினால் மாசில்லாத மனதுக்குள் ஈசனை வர வைத்து என்னாலும் புனிதமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்கி ஆனந்தம் கொள்வோம் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.